இப்போது ஆண்கள் அடிமைப்படுத்துகிறாங்க பெண்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. அதாவது அப்போது அடிமைப்படுத்துகிறாங்க, அதாவது ஆணாதிக்கம்னு சொல்கிறீங்க. ஆணாதிக்கங்கிறது ஆண் சர்வாதிகாரம் தான் சொல்லணும். சரி, பெண்களை வந்து ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்கள. அப்படின்னா நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணிட்டு போயிட வேண்டியதுன்னு. ஏன் வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, அப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சு போயிட வேண்டியதுன்னு. பிரிஞ்சு தனியாக கூட வாழலாம்ல, இல்லை வேறு யாரையாவது திருமணம் பண்ணிக்கலாம்ல. அப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்புறம் அடிமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது அடிமைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா, உங்களை யாராவது அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் பிரிஞ்சிடலாம்ல. பிரியாமல் இருக்கிறனால தான் நீங்கள் பிரிய மாட்டீங்க. என்ன ஆனாலும் சரி, அடித்தாலும் பிடிச்சாலும் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. அதாவது ஒழுங்காக நடத்தலைன்னா, மரியாதையாக நடத்தலைனாக்கா பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சுனாக்கா ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்த மாட்டாங்க. பெண்கள் வந்து எவ்வளோ தான் அடித்தாலும், அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும் அவங்க வந்து போக மாட்டாங்க. இதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் தான் பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்துவதற்கு காரணமே தவிர மற்றபடி வந்து வேறு எதுவும் காரணம் கிடையாது. அதனால் வந்து பிரிவுங்கிறது இருக்குல்ல, பிரிவு தான் அற்புதமானது. பெண்கள் மரியாதையோடு வாழ்வதற்கு எது உதவி செய்யணுன்னாக்கா, மரியாதையோடு நடத்தப்படவில்லை என்றால் பிரிந்து விடுவோம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு சொல்லணும், நடந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். எங்களுக்கு வந்து மரியாதை தான் முக்கியம், கணவனை விட குடும்ப வாழ்க்கையை விட முதல் கட்டமாக எங்களுக்கு மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்லணும். அப்போ தான் வந்து ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து பயப்படுவாங்க, ஒழுங்காக நடந்துக்கணும் பெண்களிடம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதுமாரி பெண்களும் ஆண்களை வந்து மரியாதையோடு நடத்த வேண்டும். அதாவது பெண்கள் வந்து அவர்கள் செய்ய வேண்டியது செய்யணும். செய்ய வேண்டியதுன்னா என்னென்னா, வேலைக்கு போகணும், பணத்தை சம்பாதிக்கணும், வீட்டிலே நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வந்து பெண்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் பெண்களோடு நாங்கள் குடும்பம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் சொல்லணும். இல்லைனா நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படி சொல்லணும். அப்போ தான் பெண்கள் வந்து பயந்துக்கிட்டு வேலைக்கு போவாங்க, ஒழுங்காக எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துப்பாங்க. ஆக வந்து பிரிவு தான் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்போ பிரிய தானேங்க செய்யணும். உங்களுக்கு வந்து அங்கே வந்து அநீதி இழைக்கப்படுகிறது, உங்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் சகிச்சுக்கிட்டு உங்களை அடிமைப்படுத்துகிறவங்ககிட்ட போய் ஏன் நியாயம் கேட்டுட்ருக்கீங்க? நீதியை ஏன் எதிர்பார்க்குறீங்க? மாற்று வழியில் போங்க, வேறு வழியை தேடுங்க. அந்த வழியில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அடம் பிடிக்கிறீங்க? என்ன இவர் அடிமைப்படுத்துகிறாரு, இவர்கிட்ட சொல்லி வைங்க, அடிமைப்படுத்தாதுன்னு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன இவர் அசிங்கப்படுத்துகிறாரு, அவமானப்படுத்துகிறாரு, இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க, அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், உதைக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், இழுத்து போட்டு 2 மிதிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், புத்திமதி சொல்லுங்கள், பல தடவை சொல்லியாச்சுங்க, கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஏன் புலம்பிட்டுருக்கீங்க? பிடிக்கலையா, அடிக்கிறாரா, அவமானப்படுத்துகிறாரா, பிரிஞ்சு போங்க. அப்போ பிரிஞ்சு போவதற்கான சுதந்திரம் இங்கே இல்லை. பெண்கள் பிரிந்து போகின்ற அந்த துணிவு இல்லை. அந்த பயந்தாங்கோழித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் ஆண்கள் வந்து பெண்களை போட்டு அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இது வந்து கடந்த காலங்களில் அதிகமாக இருந்தது, இப்போ குறைஞ்சிட்டு வருது. பெண்களை வந்து ஆனால் இப்போ வேறு மாதிரி அடிமைப்படுத்துகிறாங்க. வீட்டிலே வேலை எல்லா வேலையும் பெண்கள் தான் செய்கிறாங்க, வீட்டில் உள்ள வேலைகளை. ஆக அடிமைத்தனம் என்பது இப்போ வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அடிக்கிறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அடிக்கிறதோ திட்டுறதோ இல்லை. பெண்கள் அவங்க வேலையை பார்த்து, ஆனால் வீட்டில் உள்ள அடிமையாக தான் இருக்காங்க. பெரும்பாலான பெண்கள் வீட்டில் அடிமையாக தான் இருக்காங்க, மற்றவங்களோட வேலையை அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களை வந்து ஆண்கள் அடிமைப்படுத்துகிறார்கள் என்று ஆண்கள் மீது குற்றம் சொல்வது எதற்காக? உங்களை அடிமைப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு அது அவமரியாதையாக இருக்குன்னா பிரிந்து போகுங்க. பிரிந்து போக முடியாதனால்தான் பிரிஞ்சு போக விட மாட்டேங்கிறாங்களா? அல்லது உங்களால் பிரிஞ்சு போக முடியலையா? பிரிந்து போக உங்களுக்கே மனம் இல்லையா? அந்த மாதிரி அடிமைத்தனத்தை பயன்படுத்தி தான் உங்களை அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அதனால் வந்து பிரிவு தான் மிகச்சிறந்த அச்சுறுத்தல். அந்த அடிமைத்தனத்துக்கு எதிரான தீர்வு எதுனாக்கா பிரிவு தான். பிரிஞ்சிட்டாக்கா தனித்தனியாக வாழ சொல்லலை, இன்னொருத்தரை தேடுங்க, வேற ஒருத்தரை தேடுங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யாரோ ஒரு ஆண் வந்து உங்களை அடிமைப்படுத்துகிறாங்கிறதுக்காக எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் தனியாக வாழ போகிறேன் அப்படின்னு புள்ள குட்டி மட்டும் பெற்றுக்க போகிறேன், ஆனால் தனியாக வாழ போகிறேன், எனக்கு திருமணம் வரவே தேவையில்ல அப்படின்ட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இல்லைன்னா இன்னொருத்தர், இவர் சரியில்லைன்னா இன்னொருத்தரை தேடுங்க. அதுதான் மிகச்சிறந்த அச்சுறுத்தலாக இருக்கும்.
இவன் இவகிட்ட நம்ம மனைவிகிட்ட ஒழுங்காக இல்லைன்னா அவன் நம்மளை விட்டு வேற எவனையா பிடிச்சிக்குவா அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறை வந்து இங்கே இல்லை. பிரிவதற்கான சுதந்திரம் இங்கே இல்லை. இப்போ எல்லாருமே கோழைகளாக இருக்கிறார்கள். பிரிவதற்கான சுதந்திரம் ஏன் இல்லைன்னா, பிரிவதற்கு யாருக்கும் துணிவு இல்லை. தன்னை விட்டு பிரிய அனுமதிப்பதற்கு ஆண்களுக்கு துணிவு இல்லை. ஆண்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு பெண்களுக்கும் துணிவு இல்லை. எல்லாருமே கோழைகளாக மாறிவிட்டார்கள். கோழைகளுக்கு இடையிலே நடக்கிற சண்டை தான் இந்த ஆண் சர்வாதிகாரமும் பெண் சர்வாதிகாரமும். கோழைகளோட கோபம்தான் வன்முறை. கோழைகள் தங்கள் கோபத்தை வன்முறை மூலமாக தான் வெளிப்படுத்துவார்கள். முட்டாள்கள் தங்கள் கோபத்தை வன்முறை மூலம் தான் வெளிப்படுத்துவார்கள். பயந்தாங்கொல்லிகள் தங்களுடைய கோபத்தை இந்த மாதிரி வன்முறை மூலமாக தான் வெளிப்படுத்துவார்கள். முட்டாள்களும் கோழைகளும் பயந்தாங்கொல்லிகளும் தான் பிறரை அடிமைப்படுத்துவார்கள், பிறருக்கு அடிமையாவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வந்து துணிவுன்னா என்ன தெரியுமா? ஒருத்தன் அடிக்கிறான், புருஷங்காரன் அடிக்கிறான்னா திருப்பி அடிக்கிறது கிடையாது. அவமதிக்கிறான், அவமானப்படுத்துகிறான்னா அவனை விட்டு பிரிஞ்சு போகிறது தான். பிரிவதற்கு சுதந்திரம் வேணும், துணிவு வேணும். அதுதான் உண்மையான துணிவு. ஒரு புருஷன் அடிக்கிறான், திட்டுறான்னா எதிர்த்து திட்டுறது வந்து தைரியம் கிடையாது. எதிர்த்து பதிலுக்கு பதில் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதோ, பதிலுக்கு பதில் அவனை அடிக்கிறதோ அது வந்து வீரம் கிடையாது. அது வந்து கோழைத்தனம். நீ அவனை விட்டு பிரிஞ்சு போகிற பேர், நான் உன்னை விவாகரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சரியில்லை, என்னை அவமானப்படுத்துகிற, அடிக்கிற, உதைக்கிற, உங்ககிட்ட இனிமேல் நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறீங்க. அந்த துணிவு தான் உண்மையான துணிவு. அதுதான் வீரம். அதனால் அதுதான் மிகச்சிறந்த ஒரு அகிம்சை வீரம் அது. அதனால் வந்து யாருக்கும் எதுவும் ஆபத்து ஏற்படாது. பிரிஞ்சு போயிட்டு துஷ்டனை கண்டால் தூர விலகு, அவ்வளோதான். ஒரு வாட்டி அடிக்கும்போது தாங்கிக்கிறீங்க, அது ரெண்டாவது வாட்டி அடிக்கும்போது பல தடவை அடிக்கிறான். அப்போவும் நீங்கள் வந்து புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சகிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்லாம் கூட அறிவுரை சொல்கிறாங்க. சரி என்றைக்கா ஒரு நாள் தெரிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அடி வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான், கொடூரமாக அறுவாளெல்லாம் எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிடறான், அல்லது வந்து ஏதாவது கொடூரமான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிடுறான். எடுத்த உடனே ஒரு புருஷன் வந்து தனது மனைவி மீது கொடூரமான தாக்குதலை நடத்த மாட்டான். படிப்படியாக தான் அவள் எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறாளோ அந்த அளவுக்கு இவன் வந்து தனது தாக்குதலை அதிகப்படுத்திக்கிட்டே போவான். இப்போ வந்து பெட்ரோல் ஊற்றி ஒரு பெண்ணை வந்து அந்த கணவனும் வீட்டாரும் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே கொளுத்திருக்க மாட்டாங்க. படிப்படியாக தான். ஃபஸ்ட்டு அடிச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, அடிக்கடி திட்டியிருப்பாங்க. அப்போல்லாம் இந்த பெண்கள் வந்து அதை சகிச்சுக்கிட்டு இருக்க அந்த வன்முறையின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போது என்ன அடித்தாலும் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வன்முறையின் அளவு அதிகரிச்சுட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் அந்த வன்முறை வந்து எல்லை கடந்து போய் ஒரு கொலையில் போய் முடியும். அப்போது கொலைங்கிறது உடனே நடக்காது. இவங்க அதை அனுமதிக்கிறாங்க, படிப்படியாக அனுமதித்து கடைசியில் அது கொலையில் போய் முடியும். முதல்ல ஒருத்தன் அவமதிக்கிறான், அவமானப்படுத்துகிறான் அப்படின்னா அப்போவே அவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்கணும். பிரிஞ்சு போகாமல் அவங்க கூட இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவங்களுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இல்லை. பொருளாதார தேவைக்காக தனது கணவனை இவர்கள் நம்பி இருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியில் போனால் வெளியே போனால் சாப்பாட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வழி இல்லை, இருக்க இடம் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அதனால தான் என்ன அடித்தாலும் சரி, கணவனை அண்டி ஏன் பிழைக்கிறாங்க, அவன் அவமானப்படுத்துகிறாலும் சரி, அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, ஏன் கண்டலானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்கிறாங்கனாக்கா, பிழைக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, செலவுக்கு காசு கிடையாது, வேலை எதுவும் பார்க்க தெரியல, புருஷனே சம்பாதிச்சு போட்டு புருஷன் காசுலேயே வாழ்ந்து சொகுசாக வாழ்ந்து இலவச ஒரு கட்டணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடந்து வருவதன் மூலம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு அடித்தாலும் வெளியில் போகிறதுக்கு அந்த துணி வராமல் போகுது. வெளியில் போய் என்ன இப்போ வந்து நல்ல சொந்தம் வேலை பார்க்குற பொண்ணுங்க, சம்பாதிக்கிற பொண்ணுங்கிட்ட போய் பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணுங்க வந்து அவங்கள அடித்தாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். நான் தனியாக போய் இருந்துக்கிறேன், நானே என்ன பார்த்துக்கிறேன், நான் எதுக்கு நீ அடித்தாலும் அவமானப்படுத்தினாலும் அதை எதுக்கு நான் தாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்காதவங்க தான் நீ அடித்தா தாங்கிப்பாங்க, அவமானப்படுத்தினாலும் கெட்ட வார்த்தை படுத்தினாலும் தாங்கிப்பாங்க, அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அப்போ பிரிவதற்கு துணிவு இல்லை என்பதற்கு காரணமே என்னென்னாக்கா, இந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகாது தான். அப்போ பிரிவதற்கு துணிவு இல்லாதனால தான் இங்கே பெண்கள் மீது அதிகமாக வன்முறைகளும் நடக்குது. பெண்கள் ஏன் அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா, பெண்களால் பிரிஞ்சு போகிறதுக்கு அவங்களுக்கு துணிவு இல்லை. ஏன் துணிவு இல்லை? அவங்க வேலைக்கு போகல. பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, சுயமாக சம்பாதிக்கிறதில்ல, தனது தேவைகளுக்காக புருஷங்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க.
அதனால தான் அவர்களுக்கு பிரிவதற்கான துணிவு என்பது வருவதில்லை. அதனால் அடிமைத்தனத்தை சகித்து கொள்கிறார்கள். அதனால் பிரிவது என்பது சுயமரியாதை வேண்டும். சுயமரியாதை சம்பாதிக்கிற பெண்கள் தான் அவமரியாதையும் அவமானங்களையும் தாங்கிக்க மாட்டாங்க. சுயமரியாதை உடையவர்களாக இருப்பார்கள். அடிமைத்தனத்தை சகித்து கொள்ள மாட்டார்கள் சம்பாதிக்கிற பெண்களை பார்த்தாலே ஆண்களுக்கு பயம் வரும். அந்த பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வான் ஆண்கள்.